கிளாமர் ட்ரெஸ் போட போகிறாராம் லக்ஷ்மி மேனன். என்னதான் கிராமத்து கதைகளில் உசுர கொடுத்து நடிச்சாலும் அந்த நடிகைகளை 3ஆம் தர பட்டியலில் தான் வைத்திருப்பார்கள் பட அதிபதிகள். அதேபோல் சிட்டி சப்ஜெக்டுகளில் தொடை தட்டி கொண்டு வரும் நடிகைகளுக்கு முதல் படத்திலேயே A கிரேட் கொடுத்து உச்சாணியில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள். இந்த சூட்சமத்தை ஆரம்பத்தில் அறிந்து கொள்ளவில்லை லக்ஷ்மி மேனன். திறமை காட்டும் நடிகைகளுக்குத்தான் எப்போதுமே மவுசு என்று தப்பு கணக்கு போட்டு வைத்திருந்தவர் கிராமத்து கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார். ஆனால் அப்படி அவர் நடித்த பல படங்கள் ஹிட்டான போதும் அவரது பட கூலி இன்னமும் அடிமட்டத்திலேயே உள்ளதாம். அதே சமயம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் என்ட்ரியான ஸ்ரீதிவ்யா ஒரு படம் மட்டுமே வெளியான நிலையில் கிட்டத்தட்ட லக்ஷ்மி மேனனின் படக்கூலியை நெருங்கிவிட்டாராம். கைவசம் இருக்கும் பென்சில் ஈட்டி படங்கள் வெளிவரும் போது லக்ஷ்மி மேனனை விட டபுள் மடங்கு படக்கூலியை தொட்டு விடுவார் என தெரிகிறது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து மனமொடிஞ்சு போயிருக்கிறாராம் லக்ஷ்மி மேனன். கிராமத்து கதைகளில் குடும்ப நடிகையாக நடித்தால் நல்ல மரியாதை கிடைக்கும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நல்ல நடிகை என்று வெறும் பெயரை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்வது? திறமைக்கேற்ற கூலியும் கிடைக்க வேண்டும் அல்லவா என்று இப்போது ஃபீல் பண்ணுகிறாராம். இதையடுத்து இதுவரை நடந்து முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும் என்று தனது அக்மார்க் முத்திரையான பாவடை தாவணி சேலை காஸ்டியூமை ஓரங்கட்டிவிட்டு கிளாமர் டிரெஸ் போட்டும் முடிவுக்கு வந்திருக்கிறாராம். ஆனால் அதற்கு உடம்பிலும் கிளாமர் வேண்டுமே என்று சுற்றியிருப்பவர்கள் கேட்க, இதுவரை நான் மழைக்கும் ஜிம் நிழலில் ஒதுங்கியதில்லை. ஆனால் இனிமேல் போக போகிறேன். உடம்பை வளைத்து நெளித்து கட்டடியாக மாறப் போகிறேன். அதை அடுத்து என் மீது படர்ந்திருக்கும் வில்லேஜ் முத்திரையை உடைத்தெறிந்து கொண்டு மாடர்ன் நடிகையாக களத்தில் குதிப்பேன் என்கிறாராம் லக்ஷ்மி மேனன்.